நம்மகிட்ட ரெண்டு விஷயம் இல்லைங்க. என்ன தெரியுமா? அடுத்தவன் தப்பு, நாம தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வக்கீல் ஆயிடுறோங்க. சூப்பர் வக்கீல். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜ் ஆயிடுறோம். அந்த பொசிஷன் டக்குன்னு மாறும். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜு, நாம தப்பு செஞ்சா வக்கீல். மானிடம் எங்கே வாழும்? மானிடம் வாழக்கூடிய தன்மை எது? புத்தகத்தை தேடி அலையுங்கள். எந்த புத்தகத்தை தேடி படியுங்கள் தெரியுமா? ஒருத்தர் பேசுறாரு, நான் மேடையில பேசுறாரு, நான் கேட்கிறேன், அவர் உங்ககிட்ட நாளைக்கு பேச வர போறார். நான் சொன்னதாக சொல்லுங்கள். அவர் எழுத்து எவ்வளவு சூப்பரா இருக்குதோ, அவர் பேசுறதும் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. எஸ் ராமகிருஷ்ணன் நாளைக்கு வர போறார். கவனமா கேளுங்க அவருடைய பேச்ச. அனுபவங்களின் குவியலாக வந்து விழும். அந்த பேச்சில் ஒரு முறை நான் கேட்கிறேன், அவர் இத சொல்றார். எப்பவுமே பேச்சாளர்கள் கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னா யார் சொன்னதுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லிடணுங்க. இப்போ யார் என்ன நல்ல வார்த்தை சொன்னாலும் அது விவேகானந்தர் சொன்னார்னா எல்லாரும் உடனே ஆமா அப்படின்றோம். இப்ப அடுத்ததா வந்திருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். எதை சொன்னாலும் அப்துல் கலாம் சொன்னார்னா அப்படியா, அவர் சொல்லி இருப்பார். அப்படி இல்லைங்க. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய சித்தாந்தம். இவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த சித்தாந்தம். எப்பொழுது இது பிரிந்து தெரியும் என்றால் வாசித்து அறிந்து கொண்டால் தெரியும். இல்லை என்றால் எதை சொன்னாலும் ஆமாவா, ஆமா வா அப்படின்றாங்க. பின்னாலேயே மந்தமாய் போக வேண்டியதுதான். வாசித்து அறிதல். நான் அவருடைய பேச்சை கேட்கிறேன். ஒரு பயிலரங்கம், மறக்க முடியாத பயிலரங்கம் அது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கவிதைக்கு, பேச்சுக்கு, எழுத்துக்கு என்று பயிலரங்கங்கள் நடத்துகின்றன. அவர் எழுத்துக்கு பயிலரங்கம் நடத்துகிறார், நான் பேச்சுக்கு பயிலரங்கம் நடத்துகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைக்கு நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல எஸ்ரா பேசுறார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. யார் எழுத்தாளன்? நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எழுத்து என்பது என்ன தெரியுமா? ஒரு எழுத்தாளனின் சட்டை பையில் தலை நிமிரும் பேனா வெற்று தாளில் தலை குனிகின்ற பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறுகிறது. அப்படி புரட்டி அப்படி போடுறதுங்க. எல்லா புரட்சியும் முதலில் புத்தகத்தில் தான் வெடிக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய யாழ்ப்பாணம் அழிக்கப்பட்டதற்கு முன்னால் அழிக்கப்பட்டது அந்த இடத்தில் இருந்த நூலகம் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்னால் அந்த நூலகத்தின் மீதுதான், அந்த நூல்களின் மீதுதான் போர் தொடுப்பார்கள். ஈரான் அழிக்கப்பட்ட பொழுது, ஈராக் குண்டடிப்பட்டு தாக்கப்பட்ட பொழுது முதலில் அழிக்கப்பட்டது அங்கே இருந்த நூலகம் தான் என்று வரலாறு பேசுகிறது. அங்க இருந்த 1000 இரவுகள் என்கின்ற அந்த ஒரிஜினல் புக்கு எங்கேயோ இருக்குன்ட்டு தேடி திரிகிறார்கள் அழிக்கிறதுக்காக. புத்தகங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது ஒரு வரலாறு அழிக்கப்படுவதாக அர்த்தம். யார் என்ன பேசினாலும், வரலாறை திருத்தி பேசினாலும், ஏய் நீ பேசுவது வரலாறு அல்ல, இது திரிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய பேராண்மை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் அடிப்படையில் சில நூல்களை கடந்திருக்க வேண்டும். நான் இந்த பேச்சை கேட்கிறேன். அவர் பேசுறார். ஒரு பெரிய கடல். அவர் எழுத்தாளர், நான் பேச்சாளர். அவர் சுமாரா தான் சொன்னார், நான் இப்ப சூப்பரா சொல்ல போறேன் பாரு. ஒரு பெரிய கடல். நான் ஆடி போனேங்க. என்ன சிந்தனைங்க இது? காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவன் தோழன் எங்கல்ஸ் சொன்னானே, என்ன சொல் சொன்னானே, அவன் செத்து போனா, இயற்கை எய்தினான், சிவபதவி அடைந்தான், காலமானான் சொல்லும் போது அவன் தாங்க சொன்னான், என் தோழன் காலை இத்தனை மணிக்கு சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு சொல் என்னை சிந்திக்க வைக்கிறது. அந்த சொல் இதுதான். எஸ் ராமகிருஷ்ணன் வாயிலிருந்து வந்தது. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். எனக்கு ரொம்ப யோசனை, இந்த பொன்னாடை இதை என்ன பண்றது? என்ன பண்றது? இத போத்தி விட்டாங்க. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? அத டிவியில கூட போகட்ட முடியாதுங்க. இப்பெல்லாம் டிவி சுவரல மாட்டோம், யூஸ் இல்லைங்க. இந்த காசை மிச்சப்படிங்க. வந்திருக்கின்றவர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுங்க. மிச்சப்படி
பூங்கொத்துகளை தராதீர்கள். புத்தகங்கள் தருகிறீர்களா? சரியான வரவு எங்களுக்கெல்லாம். பூக்கொத்துகளை கொடுக்காதீர்கள். பெர்னாட் ஷா சொல்லுகிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ. எங்க பூ பூத்து இருக்குதோ அங்க போ. பூக்கள் உயர்ந்தவை. நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலைகளை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறான் பெர்னாட் ஷா. எப்படி ரசிக்கணும் பாருங்க ஒரு விஷயத்தை. எப்படி பெர்னாட் ஷா எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க ஷேக்ஸ்பியருக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறான், கத்தி மாதிரி இருக்கிறான். நிறைய பேர் அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது. சில பேர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. முடிஞ்சு போச்சா? அடிச்சு கொன்னு போடுவாங்க. அவன் தூக்கி சாடிக்கிட்டே இருப்பான். அப்படி தத்துவங்கள். நான் யோசிக்கிறேன், அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய கடல். கொஞ்சம் புத்தகத்தை வாசிங்க புத்தகத்தை வாசிங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, புத்தகங்கள் தான் உங்களுக்குள் காட்சிப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும், உங்களுக்குள் கற்பனையை ஏற்படுத்தும். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜின் பண்ணுங்க. ராத்திரி நேரத்துல கூட பகல் மாதிரி இருக்கணும்னு ஒருத்தன் கற்பனை செஞ்சாங்க, கண்டுபிடிச்சான் தாமஸ் ஆல்வா எடிசன். யோசிச்சு பாருங்க, எல்லா கண்டுபிடிப்புகளும் கற்பனையில் இருந்தா வருது. எவ்வளவு கற்பனைங்க நம் வயதில் எல்லாம். 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன ஒரு கற்பனை சூழல் இருந்தது. ஏன் தெரியுமா? டிவிங்கிற சனியா அவ்வளோ இல்லை, அவ்வளவு இல்ல. என்ன இருக்கும் என் வயசுல இருக்கிறவங்களுக்கு பாருங்க. நமக்கு என்னங்க, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளி மொழியும், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் பார்க்கவே முடியாதது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு தமிழ் படத்துக்காக. அவ்வளவுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்டே கிடையாது. நான் பொன்னியின் செல்வனை மாஞ்சி மாஞ்சி படிச்சிருக்கேன். வந்தியத்தேவன் குதிரையில வருவான் பாருங்க, என்ன ஹேண்ட்ஸமா வருவான். 15, 16, 17, 18, 19 வயசு வரைக்கும் நம்பினேங்க. நமக்காக ஒருத்தன் வருவான்னா அவன் குதிரையில தான் வருவான். இப்படி எல்லாம் நம்ம உலகை அழகாக்கியது. இன்னைக்கு என்ன இருக்குங்க, பாவங்க இன்னைக்கு குழந்தைகள். அதனால தான் சொல்லுகிறேன், புத்தகத்தை தயவு செய்து அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஒரு தலைமுறையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பேட்மேன், ஆண்ட்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாம் செத்து போறான். எங்கள் கதாநாயகர்கள் வரலாற்றில் இறந்து போனதே இல்லை. அவர்கள் சாஸ்வதமாக அப்படியே இருக்கிறார்கள். நான் யோசித்தா இப்ப கூட காதல கணக்கனோட தலைமுடி பறக்க குதிரையில உட்கார்ந்துட்டு அப்படி வந்தியத்தேவன் வருவாங்க இல்லையே இன்னைக்கு குழந்தைகளுக்கு. பாருங்க, யார் ஒருவன் எழுத்தாளன் அந்த ஐயா சொன்னார். ஒரு பெருங்கடல் காட்சிப்படுத்துறேன். அந்த கேமராவை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஏற்கனவே ஆஃப் ஆயிருக்குது, நிறைய ரஸ்ட் பிடிச்சிருக்குது. ஏன் ரஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னா, யாரோ ஒருத்தன் காற்ற காட்சியே பார்த்துட்டு சுய சிந்தனை அற்று இருக்கிறோம். அதனால் காட்சிப்படுத்துகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும் கடல், ஒரு பெரிய மீன், சொரா, திமிங்கலம், பெரிய மீன். இந்த பெரிய மீன் என்ன பண்ணுது? வேட்டைக்கு புறப்படுது. வேட்டைக்கு புறப்பட்ட அந்த மீன் அலையுது தேடி, எது கிடைக்கும் எது கிடைக்கும்னு. அது கிட்ட ஒரு குட்டி மீன் கிடைச்சிருச்சு முன்னால, நூண்டு கோல்டன் ஃபிஷ். அது வாழை ஆட்டி ஆட்டி போயிட்டே இருக்குன்னா, திரும்பி பார்த்தா அந்த பெரிய வாயை திறந்துகிட்டு ஒரு பெரிய மீன் அதுக்கு பின்னால வருது. பயந்து இது ஓடுது, இந்த குட்டி மீன் ஓடுது. இது துரத்துது, அது ஓடுதுங்க. ஓட துரத்த ஓட துரத்த கடைசியா ஒரு பாறையில போய் இடிச்சுக்குது. அந்த சின்ன மீன் இடிச்சுக்கிட்டு அப்படி நிக்குது. அது வாயை திறந்து வரும்போது இது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுது. உங்களுக்கு தெரியல, அடி வாங்குறவன் தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கிறவன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டான். சமாதான கொடி எடுத்துட்டு வரவன் யாரு? அடி வாங்குறவன். அடி வாங்குறவன். இப்போ நீங்க குழந்தைகளை அடிக்கிற பெற்றோர்கள் இருப்பீர்கள் தானே? இல்லைன்னா தான் இந்த நாடு உருப்பட்டுருமே.
அடிப்பீங்கல்ல, அடிக்கும் போது பையன் கரெக்டா கார்னர் பண்ணும்போது பையன் பேச வருவான் பார்த்திருக்கேன். பாப்பா அப்ப ஒரு நிமிஷம் பாப்பா, நீ அடிக்க போகும்போது அவன் பேச்சுவார்த்தை கூப்பிடுவான். என் பையன் அப்படிதான் ஒரு நாள் சொன்னான், அடி வாங்கிட்டு சொன்னான், அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டான். நான் சாப்பாடு போடும்போது கேட்டேன், என்னடா அப்படி சொன்ன நீ? இல்லம்மா அடிக்கிறது சரிதான், நான் கோமா இருக்கும்போது கூடுதலா விழுதுல. இவ்வளவு பெரிய ஞானம். அடி வாங்குறவன் தான் தத்துவத்தை பேசுறான், அடி வாங்குறவன் தான் சமாதானத்தை பேசுறான். அந்த குட்டி மீன் இப்ப பேச்சுவார்த்தை கூப்பிடுதுங்க. என்ன பேச்சுவார்த்தை பாருங்க. திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு சூப்பரா அவர் சொல்லல, சுமாரா தான் சொன்னார். என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடுது? இரு இரு இரு. என்ன நீ பெரிய மீன்? ஆமா. நான் குட்டி மீன். ஆமா. நீ என்ன சாப்பிட்டா என் உயிர் போயிடும். ஆஃப் கோர்ஸ். ஆனா உன் பசி போவாது. லாஜிக் பேசுது. அதனால என்னை விட்டுறலாம்ல. A small request. அந்த பெரிய மீன் சொல்லிச்சான், உண்மைதான், நீ குட்டி மீன், உன்னை சாப்பிட்டா என் பசி போவாது, உன் உயிர் போவோம். நான் பெரிய மீன் தானே? ஆமா. என்ன சாப்பிட்டா உன் பசி போவோம் தானே? ஆமா, இந்தா சாப்பிடு அப்படின்னு நின்னுச்சான். தன் முன்னால் இருக்கும் பெரிய மிரட்டுகின்ற பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அதனிடத்தில் தன் உயிரை கொடுக்கவும் முடியாமல் கையறு நிலையில் தவித்து நிற்கக்கூடிய அந்த குட்டி மீனுக்காக எவன் ஒருவன் எழுதுகோலை எடுக்கின்றானோ அவன்தான் உண்மையான படைப்பாளனாக இருக்க முடியும். மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவன் தான் படைப்பாளன். மக்களுக்காக யோசிக்க கூடியவன், மானுடத்தை வெல்லுவதற்காக தன்னுடைய எழுத்தாணியை உயர்த்துபவன்.